மக்களவைத் தேர்தலில் முதல் கட்டத்தின் போது அளிக்கப்பட்ட வாக்கு சதவீதத்தின் இறுதி புள்ளி விவரம் வாக்குப்பதிவு நடைபெற்று 11 நாட்கள் கழிந்த பின்னர் தாமதமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணத்தை விளக்கவில்லை. உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது. இதே போன்றே 2ஆம் கட்டத்திலிருந்து முடிந்த பின்னரும் 4 நாட்கள் தாமதமாக வாக்குப்பதிவு குறித்து புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தல் சூழலில் தாமதத்துக்கு உரிய காரணம் என்ன என்பது குறித்து எந்தவிதமான விளக்கத்தையும் அளித்திட தலைமை தேர்தல் ஆணையம் முன்வராதது வருந்தத்தக்கது. தலைமை தேர்தல் ஆணையம் ஆரம்பத்தில் வெளியிட்ட புள்ளி விவரத்துக்கும் இப்போது இறுதியாக வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்துக்கும் இடையே எப்படி 6% அதிகரித்தது என்பதற்கான விளக்கம் எதுவும் கூறப்படவில்லை. ஆரம்பத்தில் கூறப்பட்ட புள்ளி விவரத்துக்கும் இறுதியாக கூறப்பட்டுள்ள புள்ளி விவரத்துக்கும் இடையே சிறிய அளவில் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் இவ்வாறு 6% வித்தியாசம் என்பது சரியல்ல. இது சில சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. மேலும் பதிவான வாக்குகளின் சதவிகிதங்கள் வெளியிடப்பட்டுள்ள அதே சமயத்தில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை விவரங்கள் இன்னமும் வெளியிடப்படவில்லை. தேர்தல் செயல்முறையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையின் நலன்களுக்காக இது தொடர்பாக எழுந்துள்ள சந்தேகங்களை தலைமை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்துவது அதன் கடமையாகும். மாநில வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் மற்றும் சட்டமன்ற தொகுதி வாரியாகவும் மக்கள் அளித்துள்ள வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்பாக ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின் சதவிகிதமும் இறுதியாக எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின் சதவிகிதமும் அளிக்கப்பட வேண்டும். இதேபோல் பதிவாகியுள்ள வாக்குகள் குறித்த எண்ணிக்கையும் அளிக்கப்பட வேண்டும். மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், அஞ்சல் வாக்குகள், பணியில் உள்ள ஊழியர்கள் வாக்களிக்கும் மையங்களில் பதிவான வாக்குகள் என ஒவ்வொரு இடத்திலும் இந்த உயர்வு எப்படி ஏற்பட்டது என்பதை விளக்க வேண்டியது அவசியமாகும். தலைமை தேர்தல் ஆணையத்தின் கடமையும் ஆகும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கேள்வி எழுப்பியுள்ளார்.